வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா ECB ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஏசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். CCTNS தளத்தில் லாக் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதால் FIR-ஐ டவுன்லோட் செய்து பரப்பி இருக்கலாம் என காவல் ஆணையர் அருண் விளக்கம். FIR லீக்கான விவகாரத்தில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை. பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே எழுதுவதுதான் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெறும். FIR-இல் எழுதப்பட்ட விஷயம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம். இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடித்தலோ பண்ணக்கூடாது. அதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, FIR எப்படி போட்டிருக்கலாம், FIR அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் FIR. அது FIR போட்டோம். FIR போட்டு சென்னை பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் ஒருவர்தான் குற்றவாளி, வேறு ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக பரப்பப்படும் தகவல் தவறானது என காவல் ஆணையர் அருண் பேட்டி. இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலா பேசுறதுனாலையும் சொல்றேன். அதுல ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல. அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மீது எந்த கட்சி பாகுபாடும் காவல்துறைக்கு கிடையாது, நடுநிலையோடு செயல்பட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக காவல் ஆணையர் அருண் பேட்டி. பல்கலைக்கழக சம்பவத்தில் அரசியல் இடையூறு இன்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என EPS வலியுறுத்தல். திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தகுதியில்லை எனவும் சாடல். பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட காவல்துறைக்கு தெரியாதா என எடப்பாடி பழனிசாமி சாடல். குற்றவாளியுடன் இன்னொரு நபருக்கு தொடர்புள்ளதாக FIR-இல் தெரிவிக்கப்படும் நிலையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது என்றும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தேசிய மகளிர் உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதுகாப்பு, உரிய மருத்துவ வசதி செய்து தர தமிழக DGP-க்கு உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை. தமிழக DGP-க்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவி விஜயா ரஹத்துக்கர் உத்தரவு. முந்தைய வழக்குகளில் ஞானசேகரன் மீது தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக மகளிர் ஆணையம் கண்டனம். ஞானசேகரன் மீது கடும் தண்டனை தரும் BNS 71வது பிரிவை சேர்க்க ஆணை. நாளை காலை 10 மணிக்கு எனக்கு நானே சாட்டை அடி கொடுத்துக் கொள்வேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நிகழ்வை மேற்கோள் காட்டி அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுற 50 பேர் இருக்கான். ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போறேன். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் என அண்ணாமலை சபதம். 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க போறேன்.
நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். அதுல ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். செய்தியாளர் சந்திப்புக்கு பின் காலனியை கழற்றி காண்பித்தார் அண்ணாமலை. நீங்க பாத்துங்க, நாங்க திரும்ப எலெக்ஷனுக்கு பணம்லாம் கொடுக்க போறது. நீ 1000 கோடி கூட வீழ்த்துறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். பார்த்து என்ன வேணுமோ பண்ணி. இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பார்த்துக்கலாம். வாங்க 2 கோடி. சும்மா அந்த வடக்கு தெற்கு எந்த நாளைக்கு. இனி வழக்கமான ஆர்ப்பாட்டம் நடைபெறாது. வேறு மாதிரி டீல் செய்ய போகிறேன் என அண்ணாமலை ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜகவினர் ஒவ்வொருவரும் தங்களது வீட்டின் முன் போராட்டம் நடத்துவோம் என பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது எப்படி? மாணவியின் மீது தவறு இருப்பது போல் திமுக அரசு சித்தரிக்க முயற்சிப்பதாகவும் அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. என்ன சார், என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். மிகவும் பழமையான அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை என்பது வெட்கக்கேடான ஒன்று. தமிழகத்தில் நிர்பயா நிதி எங்கே போனது என்றும் அண்ணாமலை சரமாரி கேள்வி. வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம் தேவையற்றது என திருமாவளவன் கருத்து. அண்ணாமலையிடம் போராட்டம் நகைப்புக்குரியதாக மாறிவிடக்கூடாது எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்க்கட்சி என காட்ட அண்ணாமலை முயற்சிப்பதாக திருமாவளவன் விமர்சனம். லண்டன் பயணத்துக்கு பின் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புவதாகவும் சாடல். பாலியல் வன்கொடுமை புகாரில் ஞானசேகரன் மீது ஏன் குண்டாசு போடாதது? ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சரமாரி கேள்வி. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ரவுடிகளின் ராஜ்யம் கொடிக்கட்டி பறப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. விடியல் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக பெண்களுக்கு விடியலே இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டதாக கடும் சாடல். விடியல் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். விடியலே நடக்கலையே, விடியலே இல்லையே. அதுவும் பெண்களுக்கு விடிவு காலமே இல்லையே. இப்போ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேலும் ஒரு மாணவியிடம் ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். பாதிக்கப்பட்ட மாணவியின் அளித்த வாக்குமூலத்தால் அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல். ஆண்டே ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சில மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. ஞானசேகரன் மீது பாலியல் வழக்கு பதியாமல் வழிபறி வழக்கு பதியப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை ஆன்லைனில் பிளாக் செய்த காவல்துறை. பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததால் நடவடிக்கை.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை பகிர்ந்தால் நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் முதல் தகவல் அறிக்கை கசிந்த நிலையில் காவல்துறை எச்சரிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு கண்டனம். பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. சென்னையில் அதிமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. காவல்துறையினரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சீண்டல்களை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக புகார். தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழிசை, கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடமிருந்து புகார் பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் விரைந்து தண்டனை பெற்று தரப்படும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் திட்டவட்டம். நிகழ்வு 25ஆம் தேதி மனுதாரர் காவல்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் புகார் மனு பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு என்ன நடவடிக்கை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை பெற்றுத் தரப்படும். புகார் கிடைத்த சில மணி நேரங்களிலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக இருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திட்டவட்டம். அதாவது நாங்களே விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்க திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது. எங்களுக்கு அவருக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. அனைத்து தளங்களிலும் பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வது கடமை என்றும் திமுக எம்பி கனிமொழி பதிவு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருக்குறள் நெறிபரப்பும் 25 தகைமார்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை சாலைகளின் சிக்னல்களில் மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் புதிய திட்டம். ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தகவல்.